வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தீபாவளி திருநாளில் தமிழக மக்களுக்கு 5000 ரூபாயை வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அறிவிக்க இருக்கார். ஸோ இதை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவுகள் செஞ்சிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டியும் அதே போல குறைத்து விட்டார். அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என்று பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்று அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பை தீபாவளி நாளிலே வெளியிடலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு ரெடியாக இருக்குங்க. இதற்காக 10,000 கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடை வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. வரும் சட்டசபை 2026 தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்குறத தீபாவளிக்கு டோக்கன் வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்கள் இருப்பதனால நாளைக்கு தீபாவளி அப்படின்றதுனால இதற்குண்டான அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. அதே போல் சில அத்தியாவசிய பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாரு. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, வேஷ்டி, சேலை, புடவைகள் மாநில அரசு விநியோகித்தது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் மத்தியில் விவாதம் எழுந்தது. எனவே இந்த முறை நிதியுதவி கண்டிப்பாக வழங்க அரசு ஆலோசித்து வருகிறது. இந்த தீபாவளி பரிசு அனைத்துவருக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகலை. விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. கண்டிப்பாக இந்த ரேஷன் கார்டுகளுக்கு அடையாளத்தின் அடிப்படையில் சில சலுகைகள் வழங்க போகிறாங்க. அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டதால் தீபாவளி பண்டிகைக்கு இது கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்று முதல்கள் இந்த டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்கள் அனைத்தும் வழங்கப்படும். பரிசு தொகை 5000 ரூபாய் ஸ்கீம் அப்டேட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.